Hallelujah. Praise the Lord. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தினீர். விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்திற்கு எங்களை தேடி நீர் வந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்ந்த சிங்காசனம், நீர் வாழ்ந்த மகிமையை விட்டு பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை ரட்சித்து, எங்களை மீட்டு, எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூற, உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பணிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை, நீர் எங்களுக்கு சிலுவையிலும் உம்முடைய பிறப்பின் மூலியமாக எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், சமாதானம், சந்தோஷத்தை நாங்கள் இன்றைக்கு புதுப்பித்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும். வர வேண்டிய உம்முடைய குடும்பங்களையும் ஜனங்களையும் சீக்கிரமாக நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, உம்மால் தொடப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் தாமே உம்முடைய கிருபையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பெடுத்து நடத்தி, பாடல்கள், ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை உயர்த்தி, அவரை ஸ்தோத்தரித்து நாம் பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி தம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் சுகமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
தந்திட்டாரே, புத்திர ஸ்வீகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர ஸ்வீகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுற்றுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுற்றுகிறார். கழுகு போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை
நினைக்கையிலே என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினாரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பூமியில் சமாதானம் மானுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட ரட்சகர் இயேசு பிறந்தார். பூமியில் சமாதானம் மானுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட ரட்சகர் இயேசு பிறந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். இம்மானுவேலன் பிறந்தார், ரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார், ரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே.
பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். 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 Praise the Lord, praise the Lord. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. 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 இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், 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 இம்மானுவேல் மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல்,
பெத்லஹேமிலே பிறந்த பொழுது அவரை போய் சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டவர்களிலே மெய்ப்பர்கள் இருந்தார்கள். மெய்ப்பர்களுக்கு தான் அந்த செய்தி வந்து பயப்படாதே என்று சொல்லி தேவதூத சேனை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அவர்கள் பாடல்களை பாடினார்கள். ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஆனாலும் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி பாடல்களை பாடினார்கள். பரலோகத்திற்கு நாம் போகும்பொழுது பரலோகத்திலே பாடல்கள் தான் இருக்கும், ஆராதனை தான் இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாடல்களை தம்முடைய பிள்ளைகள் பாடும்பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவருக்கு துதியின் சிங்காசனத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆமென். பாடல் பாடாதவங்க, இங்க பாடலை விரும்பாதவங்க, they will be uncomfortable in heaven if they go to heaven. அங்க போய் பிரசங்கம்லாம் இருக்காது. முதலாவது பரலோகம் இருக்குன்னு நம்பணும். அந்த பரலோகத்துக்கு நான் போவேன்னு நம்பணும். ஆமென். 2024 பத்தி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒன்று மரணம் அடைந்து பரலோகத்துக்கு போவோம், இல்லைனா அவர் வருகையிலே பரலோகத்துக்கு போவோம். இது நிச்சயம். அப்போ பரலோகத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணும்? பாடல்களை பாடணும். ஆகவே நாம் எல்லாரும் இருதயத்திலிருந்து அவருடைய பிறப்பை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து நாம் பாடல்களை பாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Joyful all ye nations rise, join the triumph of the sky. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. What the herald angels sing, glory to the newborn King. Of peace, hail the Son of righteousness. Light and life to all he brings, risen with healing in his wings. Mighty lifts his glory by, born that man no more may die, born to raise the sons of earth, born to give them second birth. What the herald angels sing, glory to the newborn King. King of heaven, come down. King of heaven, come now. Let your glory reign, shining like the day. King of heaven, come. King of heaven, rise up. Who can stand against us? You are strong to save, in your mighty name. King of heaven, come. King of heaven, come down. King of heaven, come now. Let your glory reign, shining like the day. King of heaven, come. King of heaven, rise up. Who can stand against us? You are strong to save, in your mighty name. King of heaven, come.
we remember the glorious birth of Jesus. இயேசுவினுடைய மகிமையுள்ள ஒரு பிறப்பு. இந்த உலகத்திலே இயேசு பிறக்கும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம், பூமியிலே மகிமை சந்தோஷம். காரணம், பூமிக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது. பூமியை மீட்கும்படியாக, பூமியில் இருக்கிற சாபங்கள் பாவங்களை நீக்கும்படியாக தேவகுமாரன் பிறந்து விட்டார். அவருடைய மகிமையை எதற்கும் ஒப்பிட முடியாது. We can never compare his glory. We can never compare the glory of the Son of God. Hallelujah. ஓ கர்த்தாவே, உம்மை நாங்கள் இந்த காலையிலே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பணிந்து கொள்ளுவோம், அவரை பணிந்து கொள்ளுவோம். அவரை ஆராதித்து இந்த காலையிலே அவரை ஸ்தோத்தரித்து அவரை பாடுவோம். Hallelujah. Over the skies of Bethlehem appeared a star, while angels sang to lowly shepherds. Three wise men seeking truth, they traveled from afar, hoping to find the child from heaven. Falling on their knees, they bow before the humble Prince of Peace. The sun cannot compare the glory of your love. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. It's only by your blood, and it's only through your mercy, Lord, I come. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. நாம் எல்லாரும் முடிந்தவர்கள் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். எழுப்பி நிற்க முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் கிறிஸ்மஸ் என்று எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், God sent his only begotten son into this world. இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள இயேசு என்னும் நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலையிலே நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறது அவருக்கு நம்முடைய பலிகளையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் ஏற்கும்படியாக. அவரை பார்த்து சொல்லுவோம், தேவகுமாரனே, உமக்கு முன்பாக நாங்கள் சாஷ்டாங்கமாக எங்களை படைக்கிறோம். We fall down prostrate before you, Lord. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. ஞானிகள் வந்து அவர்களுடைய பொக்கிஷங்களை திறந்து
அவருக்கு பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை தந்து தங்களை பணிந்து இயேசுவை ஆராதித்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு உயிரே தந்த இயேசு, நம்மை நேசிக்கிற இந்த இயேசு மானிட உருவிலே மாம்சத்திலே நமக்காக வெளிப்பட்டது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு சமாதானம். What a great name that he has given us. What a beautiful name, the name of Jesus. Hallelujah, stotram. You were the word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. Death could not hold you. The veil tore before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring. The weight of your glory. For you are raised to life again. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom. Yours is the glory. Yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ my King. What a powerful name it is. Nothing compares to this. What a powerful name it is. The name of Jesus. எல்லாரும் வாயை தந்து சொல்லுவோமா? ஜீசஸ் என்று சொல்லுவோமா? ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். What a beautiful name, Jesus. What a powerful name, Jesus. What a wonderful name, Jesus. அழகான நாமம் இயேசு. அற்புதம் எனக்கு செய்யும் நாமம் இயேசு. என்னை வியாதி சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையுள்ள நாமமாகிய இயேசுவின் நாமம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு
எங்களை படைக்கிறோம். Hallelujah. Oh, come, let us adore. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord. பாடுவோமா? Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord. We give Him all the glory. We give Him all the glory. Give Him all the glory. Christ the Lord. சாஷ்டாங்க செய்யவாரும். சாஷ்டாங்க செய்யவாரும். சாஷ்டாங்க செய்யவாரும். இயேசுவை. எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? இன்றைக்கு நீங்கள் இயேசு உங்களுக்காக இந்த உலகத்திலே அவதரித்தார். இந்த உலக மக்களுக்காக அவர் அவதரித்து அவருடைய இரத்தத்தை நிமித்தமாக நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக நம்முடைய சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள், தடைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் பிறந்தார். அந்த இயேசு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, What do you want to give me today? எனக்காக நீங்கள் எதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்று ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை செய்வோம். What do you want to give for Jesus? Wise men presented unto him gifts of gold, frankincense and myrrh. மெய்ப்பர்கள் வந்து தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு நாம் எதை தர விரும்புகிறோம்? நம்மையே தர முடியுமா? கர்த்தாவே, நான் என்னை தருகிறேன் கர்த்தாவே, என்னை தருகிறேன் கர்த்தாவே. இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். Lord, I want to give something for you today. ஸ்தோத்திரம். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். பாடுவோமா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஆபேலை போல் மந்தையின் தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ. ஆபேலை போல் மந்தையின் தலையீற்றையோ,
தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னையே நான். என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். வார்த்தைக்கு நேராக செல்வோம். நம்முடைய வேத அறிக்கையை, நம்முடைய வேதத்தை தூக்கி நம்முடைய கரத்திலே வைத்து சொல்வோமா? Praise God. You have your Bibles, can you please lift it? எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? This is my Bible, I am what it says I am, I have what it says I have, I can do what it says I can do. Today I will be taught the word of God, my mind is alert, I will never be the same, in Jesus' name, amen. Praise the Lord. Praise God. In Luke's Gospel, chapter 1 and verse 26 and verse 27. Praise God. And in the 6th month, the angel Gabriel was sent from God unto a city of Galilee named Nazareth, to a virgin espoused to a man whose name was Joseph, of the house of David, and the virgin's name was Mary. 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விண்ணுலகை விட்டு இந்த பூமிக்கு மாம்சமாக அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தார். அவருடைய வாசஸ்தலம் பரலோகத்திலே இருந்தது. He lived in heaven with his heavenly Father. நித்தியத்தை விட்டு அவர் பூலோகத்திற்கு வந்தார். He left eternity and stepped into the portals of time. பரலோகத்திலே நேரம் என்பது இல்லை. அது நித்திய காலமாகிய பரலோகத்தை விட்டு நேரம் என்னும் ஒரு கட்டத்துக்குள்ளாக உங்களுக்காக எனக்காக பாவமுள்ள மனுஷ ரூபத்திலே அவர் பிறந்தார். அதை தான் கிறிஸ்மஸ் என்று நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். உலகமெங்கும் அதை ஆசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நடந்த பொழுது தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு பூலோகத்திற்கு வந்து அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். நாம் வாசித்த 26, 27 வசனத்திலே காப்ரியேல் என்னும் ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டான். இந்த நாள் காலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது தேவ தூதர்கள் செய்த ஊழியத்தை குறித்து இந்த காலையிலே ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். The ministry of angels during the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதர்களுடைய ஊழியம். 26 வசனத்திலே காப்ரியேல் என்னும் தூதனை குறித்து வாசிக்கிறோம். வேத புத்தகத்திலே அநேக தூதர்கள், எண்ணில் அடங்காத தூதர்கள், அவர்கள் மகத்துவமுள்ள தூதர்களை குறித்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை நீங்கள் பார்க்கும்பொழுது சில தூதர்களுக்கு 6 சட்டைகள் இருந்தது. ஒரு சில தூதர்களுக்கு 4 சட்டைகள் இருந்தது. சில தூதர்களை பார்க்கும்போது 2 சட்டைகள் இருந்தது. சில தூதர்களுக்கு சட்டைகளே இல்லை. சில தூதர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும்போது மனுஷர் சாயலில் இருந்தார்கள். இதற்கு பல காரணங்கள் உண்டு. God gave them the number of wings, 6 wings, 4 wings, without wings, depending upon the closeness to the throne of God. சிங்காசனத்திற்கு மிக அருகில் இருக்கும் பொழுது
ஆண்டவருடைய மகிமையை அவர்களால் தாங்க முடியாத பொழுது தங்களுடைய செட்டைகளால் அவர்களை தாங்கிக் கொள்வார்களாம். To balance them in the presence of God and the glory of God, they balance themselves with his wings. இந்த காலையிலே காபிரியேல் தூதனை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். காபிரியேல் தூதனை குறித்து 2 காரியங்களை நான் முகவரியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஏஞ்சல் கேப்ரியல் இஸ் அ கம்யூனிகேட்டர். ஜனங்களிடத்திலே வந்து கர்த்தருடைய நற்செய்தியை சொல்லுகிற ஒரு தூதன் தான் காபிரியேல் தூதன். ஏஞ்சல் கேப்ரியல் வாஸ் அ great communicator that God sent from heaven to the earth. தானியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். தானியேலுக்கு சொப்பனங்களும் தரிசனங்களும் கொடுத்த பொழுது, தானியேலுடைய 70 வாரங்கள் என்று தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் காபிரியேல் தூதனை அனுப்பி அதை விளக்கி தானியேலுக்கு சொன்னார். கேப்ரியேல் கம்யூனிகேட்டட். இரண்டாவதாக, இந்த காபிரியேல் தூதனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவரை குறித்து வாசிக்கலாம். லூக் 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த 19ஆம் வசனத்தில் ஏஞ்சல் கேப்ரியல், காபிரியேல் தூதன் ஜகரியாவினுடைய வலது பார்சத்திலே தோன்றுகிறார். 3 ஃபங்க்ஷன்ஸை குறித்து வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே நிற்கிறவன் நான், தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல். Gabriel the angel stands before God. இன்றைக்கும் காபிரியேல் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். He just stands in God's presence. மிகவும் வல்லமையுள்ள தேவ தூதன். ஆண்டவருடைய டைரக்ட் பிரசன்ஸ், நேரடியாக பிரசன்னத்திலே நிற்கிறவர் தான் இந்த காபிரியேல் தூதன். I stand in the presence of God. இரண்டாவது பாருங்க, he not only stands, he is a sent angel. அனுப்பப்படுகிற தேவ தூதன். உன்னுடனே பேசவும் உனக்கு நல்ல செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். The angels of God don't do anything without God telling them. ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்காமல் அவர்கள் பூமிக்கு வருவதே இல்லை. காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், I am sent by God. ஆண்டவர் என்னை உன்னிடத்திலே அனுப்பி இருக்கிறார். They not only stand, they are sent by God. Gabriel was sent by God. மூன்றாவது பாருங்க, he speaks. அவர் பேசுகிறவர். ஜகரியாவோடு கூட பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை சொல்லவும் நான் வந்தேன். அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தூதன், கர்த்தரால் அனுப்பப்படுகிற தூதன், நம்மோடு கூட பேசுகிற தூதனாக இருக்கிறார். Gabriel speaks to us. He will speak to you not a bad news but good news. நல்ல செய்தியை நமக்கு சொல்லுகிற தேவ தூதன் தான் இந்த காபிரியேல் தூதன். சீக்கிரமாக நமக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் காபிரியேல் தூதன் இயேசுனுடைய பிறப்பிலே செய்த 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் கூற விரும்புகிறேன். We read 5 times angel Gabriel during the birth of Jesus bringing a word to God's people. இயேசுவின் பிறப்பின் பொழுது அங்கிருந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மெய்ப்பர்களுக்கும் 5 முறை தேவனால் அனுப்பப்பட்டு வார்த்தையை கொண்டு வந்தான். அந்த 5 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏஞ்சல் கேப்ரியல் came when Mary was espoused to Joseph. யோசேப்புக்கு மரியாள் நிச்சயித்த பொழுது காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டார். இரண்டாவதாக, நம்பர் 2, ஏஞ்சல் கேப்ரியல் came when Mary was found with the child. மரியாள் கர்ப்பவதியான பிறகு அந்த காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டார்.
Number 3, angel Gabriel came when baby Jesus was born in Bethlehem. பெத்லஹேமிலே குழந்தை இயேசு பிறந்த பொழுது காபிரியேல் தூதன் மேலிருந்து கீழே வந்தார். நம்பர் 4, நான்காவதாக ஏஞ்சல் கேப்ரியல் கேம் டு தி எர்த் ஆஃப்டர் த விசிட் ஆஃப் த வைஸ் மென். நியாய சாஸ்திரிகள் இயேசுவை கண்ட பிறகு தேவதூதன் கர்த்தரால் அனுப்பப்பட்டார். கடைசியாக the angel Gabriel was sent to Joseph after he received a warning. ஒரு எச்சரிப்பின் செய்தியை யோசேப்பு பெற்ற பிறகு தேவதூதன் பூலோகத்திற்கு வந்தார். இந்த 5 முறை இந்த தேவதூதன் கர்த்தரால் அனுப்பப்படும் பொழுது he brought a word, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். அதுதான் இந்த காலையிலே நாம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 5 words from heaven he brought to 5 people and 5 times. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நம்பர் 1, he brought a word of solution, தீர்வு, பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னும் வார்த்தையை அவர் கொண்டு வந்தார். இரண்டாவதாக he brought a word of selection, தேர்ந்தெடுப்பின் வார்த்தையை அந்த தேவதூதன் கொண்டு வந்தார். மூன்றாவதாக he brought a word of salvation, ரட்சிப்பு என்னும் வார்த்தையை இந்த மனுக்குலத்திற்கு தேவதூதன் கொண்டு வந்தார். நான்காவதாக he brought a word of safety for child Jesus, பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதுகாப்புக்காக விண்ணுலகத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்தார். கடைசியாக he brought a word of settlement, அமைதலின் வார்த்தையை அவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார். ஆமென். 8 மணி தூங்குற நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி தூங்குறது இல்லை, கண்ணை திறந்துட்டே தூங்குவோம். போகும்போது என்ன வாங்கிட்டு போகலாம்? காக் ஆர் கோட் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆர் த கேக், அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்துட்டு வசனத்தை நாம் கேட்போம். ஆமேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, எப்போ முடிப்பாருன்னு தெரியல. சரியான நேரத்தில் நான் முடித்து விடுகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The first visitation of this angel Gabriel. Luke 1:28 உங்க வேதத்திலே பாருங்கள். Luke 1:28, லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். Angel entered the house of Mary. மரியாள் இருந்த வீட்டிற்குள்ளாக இந்த தேவதூதன் பிரவேசித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பெர்மிஷன் இல்லாமலே தேவதூதன் நம்முடைய வீட்டிற்குள்ளாக வர முடியும். Without the knowledge of Mary, without the permission of the house, angel Gabriel entered the house of Mary. மரியாளுடைய வீட்டுக்குள்ளாக அவன் பிரவேசித்து அவர் சொன்ன முதல் வார்த்தையை பாருங்கள். Thou art highly favored of the Lord. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. Hail, thou art highly favored by the Lord. ஆமென். வாழ்க என்றால் என்ன? அநேகருக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரியாமல் இருக்கிறார்கள். வாழ்க என்றால் என்ன? நீ வாழ்ந்து சுகமாயிரு என்ற அர்த்தம். நீ நன்றாக உன்னுடைய வயதின்படியாக அந்தந்த வயதிலே நீ வாழ வேண்டும், அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். மரியாளை பார்த்தபொழுது மரியாளுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். The angel is bringing a very very important message from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. அதுதான் முதலாவதாக நாம் அதை குறித்து என்ன சொல்லலாம் என்றால், இட்ஸ் a word of selection. மரியாளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். God chose and selected Mary. அந்த நாசரேத்தில் பெத்லஹேமிலே அநேக பெண்மணிகள் இருந்தார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அன்னாளை குறித்து வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே. அன்னாள் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாள்? ஆண்டவரே, அடியாளுடைய சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவரை உமக்கு கொடுப்பேன்.
பெண் பிள்ளை வேண்டாம், ஆண் பிள்ளை வேண்டும் என்று அதற்காக அவள் ஜெபிக்கவில்லை. அன்றைக்கு இருந்த ஸ்திரீகள் எல்லாம் இரட்சகர் என்னுடைய கருவிலே பிறக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எல்லா ஸ்திரீகளும் இந்த இயேசு என்னும் இரட்சகரை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கிறது, அவர் என் மூலியமாக இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று எல்லா ஸ்திரீகளும் விரும்பினார்கள். ஆண்டவருடைய கண்கள் மரியாள் மேல் பட்டது. மரியாளுக்கு கர்த்தர் இந்த செய்தியை அனுப்புகிறார் தேவதூதன் மூலியமாக. அது என்ன செய்தி என்றால், நீ கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் டியூரிங் த பர்த் ஆஃப் ஜீசஸ் brought a word of selection. அவளை தெரிந்தெடுத்தால், you are appointed to bear the Son of God. The Son of God is going to be formed in you. உனக்குள்ளாக தேவகுமாரன் உருவாக்கப்பட போகிறார். இதுதான் அந்த word of selection. ஆனால் இந்த தேவதூதன் அந்த செய்தியை வந்து உடைத்து சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே, thou art highly favored of God. Grace of God always follows every responsibility. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை தரும்பொழுது, ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு பொறுப்பை தருகிறாள். இந்த உலகத்திற்கு நீ தேவகுமாரனை பெற்று எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக, கிருபை பெற்றவளே. இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் இந்த தேவதூதன் நமக்கு என்ன தருகிறார் என்றால், நாம் செய்கிற வேலையிலும் நாம் செய்கிற பிரயாசங்களிலும் முன்பதாகவே அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இங்கு வந்து கிருபையை நான் தருவேன் என்று சொல்லவில்லை, ஏற்கனவே கிருபை பெற்றவளே, you have already received God's favor. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் சொல்ல வேண்டும், எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு 25 முடிஞ்சிடுச்சா, நாளைக்கு வேலைக்கு போகணும், ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமா. அநேகருக்கு கஷ்டமான நேரம் வந்து சண்டே ஈவினிங். நல்லா இருந்தேன் சாட்டர்டே சண்டே அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் கிருபை கொடுப்பார். காலேஜுக்கு போகணுமா, செமஸ்டர் எக்ஸாம், கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ண விட மாட்டுறாங்க, கிருபை தந்து விடுகிறார். ஏற்கனவே கிருபை நமக்கு தருகிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை பெற்றவளே, you are highly favored of God. God gave her favor before the formation of the child. Before Christ is formed in us, before his divine purpose is formed in us, he gives us grace. அந்த கிருபை இல்லாமல் நாம் உலகத்திலே வாழ முடியாது. இன்றைக்கு இந்த முதல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். You are selected of the Lord. The angel of the Lord. இன்றைக்கு தேவதூதன் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து சொல்லுகிறார், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், வாழ்க என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Selection always involves favor and formation. Before he could form God's purpose in us, அவருடைய நோக்கத்தை நமக்குள்ளாக அவர் உருவாக்கத்திற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்கிறார், நமக்கு கிருபையை தருகிறார். அந்த கிருபையை சார்ந்து, அந்த கிருபையை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். Every day when we get up, let's not forget God's grace. ஆண்டவரே, நேற்றை விட இன்னைக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது. இன்றைக்கு எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் வேண்டும், பட் யூ ஹவ் செலக்டட் மீ, தட் யூ ஹவ் given me already grace. இந்த காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவன்? ஆமென். we have already received. அதை தான் அங்கு அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான். இரண்டாவது விசிட்டேஷன் ஆஃப் திஸ் ஏஞ்சல், இந்த தேவதூதனின் இரண்டாவது ஊழியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், Matthew's Gospel chapter 1 and verse 20. The second ministry of angel Gabriel. மத்தேயு 1 அதிகாரம் 20 வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால்
உண்டானது. மரியாளிடம் வேர்ட் ஆஃப் செலக்ஷன். மரியாளுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்தது மெய்ப்பொருளுக்கு போகவில்லை, அடுத்தது கணவரிடத்தில் வருகிறார். ஹி இஸ் கமிங் டு ஜோசப். யோசேப்புக்கு வந்து அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். யோசேப்பிடம் அவர் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. பாருங்க, இந்த 20ஆம் வசனத்திலே எப்போது தேவதூதன் வருகிறார் என்றால், யோசேப்புக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், நீ நிச்சயித்து கொண்டிருக்கிற மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள். They both are engaged. They are about to get married after some time, but he is getting a news. He got a news that was bad news for him. என்னடா இப்போதான் நமக்கு நிச்சயமாகிவிட்டது, யாரோ வந்து சொல்லுகிறார்கள், நீ திருமணம் செய்ய போகிற பெண்மணி கர்ப்பவதியாக இருக்கிறாள். Joseph was confused. His mind became confused. His mind became cloudy. மேகத்தை போல் இருக்கிறது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் அப்படி நான் அப்படி இருந்தால் என்ன செய்வோன்னு யோசித்து பாருங்கள். உடனடியாக என்ன செய்வோன்னு நமக்கு தெரியும். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், he was just thinking what has to be done. பாருங்க, யோசேப்புக்கு இந்த இடத்துல இருப்பது காமன் சென்ஸ். நம்ம சொல்லுவோம்ல, காமன் சென்ஸ் இருக்கா? வாட் டஸ் காமன் சென்ஸ் திங்க்? பொதுவான நம்முடைய அறிவு என்ன யோசிக்கும்? லெட்ஸ் ஸ்டாப் த மேரேஜ், இந்த திருமணத்தை ரத்து செய்து விடுவோம். ஆனால் கர்த்தர் தேவதூதனை அனுப்பி அவன் கேட்ட செய்திக்கு மேலே ஒரு செய்தியை அனுப்புகிறார். இந்த செய்தி என்னவென்றால், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. இங்கிலீஷ் பைபிளில், fear not Joseph, fear not to take Mary unto you as a wife. பயப்படாதே, ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. காமன் சென்ஸ் will not accept this message from the angel. உங்ககிட்ட இப்படி சொன்னால் சொல்லுவோம், இதெல்லாம் தெரியும் பாஸ்டர், பைபிள் தெரியும், அதை எடுத்து அந்த பக்கம் வைங்க. மை காமன் சென்ஸ் டெல்ஸ் திஸ், பட் காட் கிவ்ஸ் யூ அ டிவைன் சென்ஸ். ஆண்டவர் ஒரு தெய்வீக ஞானத்தை தருகிறார். தெய்வீக ஞானம்தான் கர்த்தர் சொல்வதை அறிந்து புரிந்து செயல்பட முடியும். காமன் சென்ஸ் நம்முடைய பொதுவான அறிவை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தீர்ப்பது மிக மிக கடினமான காரியம். அதனால்தான் இன்றைக்கு அநேக பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியாததற்கு காரணம் we have the common sense. அது நல்லது தான். That's what God has given us. ஆனால் சில நேரத்தில் இப்படிப்பட்ட குழப்பம், can I take Mary as my wife? நான் என்ன செய்வது? நான் யாரிடம் சொல்வது? Can I go to an advocate or lawyer or a counselor? His common sense was telling him, but he was waiting on God. அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு தெய்வீக ஞானத்தை தருகிறார். Divine wisdom always overtakes common sense. ஆண்டவன் நம்ம கொடுக்கிற ஒரு ஞானம் பாருங்கள், இந்த காமன் சென்ஸை தாண்டி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. தெய்வீக முறையிலே செயல்பட ஆரம்பிப்போம். கர்த்தரை விசுவாசிப்போம். ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க உலக ஞானம் பத்தாது, தேவ ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். இந்த தேவதூதன் brought a word of solution to him. அதுதான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தீர்வை கொண்டு வருகிறார். எப்படி ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்? இந்த சிந்தனையை உங்கள் மனதிலே பதிக்கும்படியாக விரும்புகிறேன். யோசேப்பை பார்த்து அந்த தேவதூதன் சொன்னார், ஜோசப், your role is not important, but the goal is important. நான் சொல்வதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீ இதில் உன்னால் அவள் கர்ப்பவதி ஆகுவது முக்கியமல்ல, ஆனால் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும், அதுதான் இலக்கு. Sometimes when we do a lot of things, sometimes when we do a project, ஏதாவது காரியத்தை செய்யும்போது we want our role to be clearly defined, but God says more than your role, the goal is important.
இதை அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் தெய்வீக ஞானத்தை தருகிறார். அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது காரணம், we insist on our role in that. எனக்கு மரியாதை தரல, என்ன அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், ஸ்டாப் இட். பட் மோர் தேன் த ரோல், த கோல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு காரியத்தை அழகாக முடிக்க வேண்டும், அதுதான் கர்த்தருடைய இலக்கு. யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், receive this divine wisdom. I want to give you a solution, Joseph. யோசேப்பே, உனக்கு ஒரு பதிலை தர விரும்புகிறேன். I know you are very intelligent. நீ ஞானம் உள்ளவன், உனக்கு நல்ல பொதுவான அறிவு உண்டு. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், மரியாதை ஏற்றுக்கொள். இந்த பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். இந்த பாலகன் மக்களுடைய பாவத்தை தீர்க்கிறவராக பிறக்க வேண்டும். கிவ் அப், அதில் நீ விட்டுக்கொடு என்று சொல்யூஷன், a word of solution was given. ஆமென். இன்றைக்கு இந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வேர்ட் ஆஃப் சொல்யூஷன், ஒரு தீர்வை தர விரும்புகிறார். அந்த தீர்வு என்றால் என்ன? வாட் காட் சேஸ். த கோல் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் மை ரோல் இன் எனிதிங். மூன்றாவது காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2, 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2, லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இந்த 9 முதல் 12 வசனங்கள் நமக்கு நேரமில்லை அதை வாசிப்பதற்கு. முதலாவதாக மரியாளை தேடி காபிரியேல் தூதன் சென்றார். இரண்டாவதாக யோசேப்பிடம் அந்த காபிரியேல் தூதன் சென்று வார்த்தையை தந்தார். மூன்றாவது முறை யாரிடத்திலே போகிறார் என்றால், he is going to the shepherds. He is going in search of the shepherds who were taking care of their sheep. கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றான். அதுதான் சொன்னேன், he communicates. தேவதூதன் நம்மோடு கூட பேசுகிறவன். மேய்ப்பர்களோடு கூட அந்த தேவதூதன் பேசினார். திடீரென்று பயந்தார்கள். இரவிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு செய்தி தான் 10ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். A word of salvation. தாவீது என்னும் ஊரிலே இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். A savior is born in the city of David. தாவீதினுடைய ஊரிலே இந்த தேவாதி குமாரன் பிறந்திருக்கிறார். இதுதான் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற செய்தியை தேவதூதன் கொண்டு வந்தார். மரியாளுக்கு ஒரு செய்தி, யோசேப்புக்கு ஒரு செய்தி, மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தி. They are the common people. பொதுவாக மேய்ப்பர்களை அவர்கள் வெறுத்தார்கள். மேய்ப்பர்கள் மிகவும் எளிமையானவர்கள். ஏன் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி போனது? இரட்சகர் என்று ஏன் அதை சொன்னார்கள்? Why the angel told them a savior is born? அந்த நாட்களிலே இந்த மேய்ப்பர்கள் அநேக ஆடுகளை வைக்கும்பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வந்து சொல்லுவாங்க, இந்த ஆட்டை கொடுங்க, விலைக்கு வாங்கிக்கொள்கிறோம், இதை போய் பலியிடணும். நாளுக்கு நாள் ஆடை ஒன்று ஒன்றா கொடுத்து பலியிட்டாங்க. அவங்களுடைய ஆடெல்லாம் குறைந்து கொண்டே போனது. ஏனென்றால் பலிக்காக ஆடுகளை கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு தேவன் அவர்களை பார்த்து சொன்னால், இனிமேல் யாரும் ஆட்டுக்குட்டி எடுக்க மாட்டாங்க. எல்லா ஆடுகளுக்கு பதிலாக ஒரு மேய்ப்பனே வந்து இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்திருக்கிறார். It's not the sheep that you are going to give, but the shepherd is going to be born here and is going to be crucified for your sins. அன்றைக்கு ராத்திரியிலே பாருங்கள், 9ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. The glory of God shone. கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது
பரலோகத்திலிருந்து மகிமை இந்த உலகத்திற்கு மறுபடியுமாக வந்தது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று குறித்து கொண்டு வாசிக்கும் பொழுது பூலோகத்திலிருந்து மகிமை பரலோகத்துக்கு சென்று விட்டது. எசேக்கியேலுடைய ஆலயத்திலே அந்த 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆலயத்தினுடைய மகிமை வாசற்படியிலே போய்விட்டது. பலிபீடத்திலே ஆல்டரில் இருந்த க்ளோரி went to the door. அந்த வாசற்படியிலே இருக்கிற அந்த மகிமை 18ஆம் வசனத்திலே சிட்டிக்கு போய்விட்டது, நகரத்துக்கு போய்விட்டது. எசேக்கியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே நகரத்துக்கு சென்ற மகிமை மலையுச்சிக்கு போய்விட்டது. மலையுச்சியிலே போன மகிமை அப்படியே பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எசேக்கியேலுடைய டெம்பிளில், எசேக்கியேலுடைய ஆலயத்தில் காட்ஸ் க்ளோரி இருந்தது, மகிமை இருந்தது. பலிபீடத்திலிருந்து வாசற்படிக்கு போனது, வாசப்படியிலேருந்து நகரத்துக்கு போனது, நகரத்திலிருந்து மலை உச்சிக்கு போனது, மலை உச்சியிலேருந்து பரலோகத்துக்கு மகிமை சென்று விட்டது. அன்றையிலிருந்து மகிமை இல்லை. எல்லாம் நடக்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங், நார்மல் லைஃப் வாஸ் ஹேப்பனிங், நோ க்ளோரி ஆஃப் காட். த க்ளோரி ஆஃப் காட் வாஸ் மிஸ்ஸிங். தூதர்களுக்கு இந்த வசனம் சொல்லும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு பிறந்தவுடனே மகிமை பிரகாசித்தது. இந்த உலகத்துக்கு இயேசு பிறந்தபொழுது the glory of God came down. அதை தான் பாடுகிறோம், heaven came down and glory shone around. பரலோகத்தில் இருக்கிற மகிமை இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, 3வது முறை தேவதூதன் வரும்பொழுது ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதித்தது. இன்றைக்கு உங்கள் மேலே, என் மேலே கர்த்தருடைய மகிமை இருக்க வேண்டும். காட்ஸ் க்ளோரி ஷுட் ஷைன் அப்பான் அஸ். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்பொழுது நம்மேலே அந்த மகிமை பிரகாசிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அதற்கு காரணம், இட் வாஸ் த வேர்ட் அபவுட் சால்வேஷன். இந்த உலகத்திற்கு மகிமையாகிய ரட்சிப்பு வந்துவிட்டது. இனிமேல் இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை. இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல யாராவது ஒருவர் இன்னும் என் பாவம் கழுவப்படவில்லை, இன்னும் நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால், இந்த இயேசு இரட்சகர் பிறந்ததற்கு காரணம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக. இந்த உலகத்தில் உங்கள் பாவத்தை மன்னிப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. 4வதாக, the fourth ministry of this angel. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், Matthew's Gospel chapter 2 and verse 13. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். The fourth visitation and the ministry of angel Gabriel. நியாய சாஸ்திரிகள் அவர்கள் போன பின்பு, அதுதான் 13ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு தரிசனமாகிறார். மரியாளுக்கு தரிசனமானார். 2வது யோசேப்புக்கு அவர் வந்தார். 3வது மேய்ப்பரிடத்திலே சென்றார். 4வது எங்கே வருகிறார்? He is coming to Joseph back again. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த உடனே அந்த ஏஞ்சல் கேப்ரியல் எல்லா தூதர்களும் பூலோகத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே டிராஃபிக் ஜாம் ஆஃப் ஏஞ்சல்ஸ், எங்கு பார்த்தாலும் தேவ தூதர்கள் அவங்க ஊழியத்தை செய்து கொண்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு அவர் கொடுத்த ஒரு வார்த்தை, a word of safety for the child. பிள்ளையினுடைய பாதுகாப்புக்காக ஒரு வார்த்தை வருகிறது. The child has to be protected. ஏனென்றால் உலகத்தினுடைய ரட்சிப்பே அந்த பிள்ளைக்குள்ளாக இருந்தது. The whole salvation was inside the child. The child has to be protected. ஆமென். இங்கு இயேசு என்னும் பாலகனுக்கு எதிராக ஏரோது ராஜா எழும்புகிறார்.
நியாய சாஸ்திரிகள் வரும்பொழுது வைஸ்மென் when they came நேராக ஏரோதுகிட்ட போகிறாங்க. ஏரோதுகிட்ட போயா கேட்கணும். ஏரோதுகிட்ட என்ன கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் பார்த்தார், நான் தானே ராஜா. ஏரோது நான் தான் ராஜா, வேற ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா? அப்படியா? ரொம்ப அழகாக பேசினார். நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு அவரை நானும் வந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து எனக்கு சொல்லிட்டு போங்க. He had an hidden agenda to kill Jesus. இயேசுவை கொலை செய்யும்படியாக அவருக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதே எதிரிகள். A man is known by the friends ன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் நண்பர்களை வைத்து நீங்கள் யார் என்று சொல்லலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகளை வைத்து நீங்கள் யார் என்று சொல்லலாம். Even the enemies also tell who we are. ஏன் சத்துருக்கள் வருகிறார்கள்? ஆண்டவருடைய மகிமை ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறது. ஏரோது இயேசுவை கொலை செய்யும்படி அவன் வகை தேடுகிறான். He was very curious, he was very cunning. யார் இந்த இயேசு? நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது, ஏன் இந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிறது? நியாய சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஆகவே அவன் பிள்ளையை கொலை செய்ய விரும்புகிறான். கர்த்தர் தூதன் ஆலோசனை தந்து எகிப்துக்கு போகும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஹோசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, I have called my son out of Egypt. என் மகனை எகிப்திலிருந்து அழைத்தேன் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் எப்படி செய்தார். You see the providential blessing of God. ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். யோசேப்பை எகிப்துக்கு போக சொல்லுகிறார். எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் ஊர். எகிப்திலே இயேசு கிறிஸ்து போய் அங்கிருந்து மறுபடியும் அவர் வருகிறார். தேவதூதன் சொல்லுகிறார், அங்கே பாதுகாப்பாக பிள்ளையை வைத்துக்கொள். ஏரோது ராஜா மரிக்க மட்டும் நீ அங்கேயே இரு, நான் சொல்லும் வரை நீ அங்கிருந்து வராதே. இதுதான் 4வது இந்த தேவதூதனுடைய ஊழியம். Take care of the child. There are enemies for this little child. பிள்ளை பிறக்கும் போதே எதிரியா? ஆம், இந்த பிள்ளையை அவன் கொலை செய்ய விரும்புகிறான். இந்த பிள்ளை நிமித்தமாக 2 வயதுக்கு குறைந்திருக்கிற பிள்ளையெல்லாம் கொலை செய்ய சொல்லுகிறான். இந்த பிள்ளை பாருங்கள், he is the reason for the king's falling and king's rising. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The 5th visitation of angel, the ministry of angel during the birth of Christ. Matthew 2 and verse 19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, கடைசியாக யோசேப்புக்கு மறுபடியுமாக இந்த தேவதூதன் வருகிறார். எகிப்துக்கு போனாலும் வருவார், எந்த இடத்துக்கு போனாலும் தேவதூதன் வந்து நம்மோடு கூட பேசுவார். அவர் எகிப்திலே இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே ஏரோது மரிக்கிறான், யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். யோசேப்பை தேடி அந்த தேவதூதன் சென்று என்ன சொல்லுகிறார்? இந்த பிள்ளையை தேடினவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். நவ் அரைஸ் அண்ட் கோ. இப்போது நீ எழும்பி செல். இப்போ இதில் என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்றால், the Lord want to settle the life of Jesus. குழந்தை பிறந்ததுலேருந்து பிரச்சனை. குழந்தை பிறக்கும் போதே இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க. நோ நியோனேட்டல் கேரெல்லாம் ஃபுல்லாக புக்டு, இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கே போகிறது? திடீர்னு தேவதூதன் இங்கே போன்றாரு, அங்கே போன்றாரு. ஆண்டவரை எப்போ ஒரு நிம்மதி வரப்போகிறது? ஆல்வேஸ் தெர் இஸ் கன்ஃபியூஷன். இப்போது தேவதூதன் சொல்லுகிறார், பிள்ளை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலுக்கு போ. பாருங்க, ஹவு காட் செட்டில்ஸ் ஹிம். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 2:22. ஆகிலும் அர்க்கேலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் இஸ்ரவேலுக்கு போ என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இவ்வளோ நாட்கள் எகிப்தில் இருந்தாங்க,
தேவதூதன் இஸ்ரவேலுக்கு போ என்று சொல்லிவிட்டார். இஸ்ரவேலில் ஏரோது மடித்து விட்டான். ஆனால் அவருடைய மகனாகிய அர்க்கிலேயஸ் இருக்கிறான். பயம் வந்துடுச்சு. இப்போ அர்க்கிலேயஸ் நம்மை கொன்று விடுவானோ என்று அவனுடைய மைண்டு சொல்லுகிறது. லுக் அட் ஹிஸ் காமன் சென்ஸ் ஒர்க்கிங். அங்கே போக பயந்த பொழுது மறுபடியுமாக சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் அவன் விலகி போனான் என்று இருக்கிறது. He turned himself and went to Galilee. அங்கே போய் நாசரேத்திலே they settled finally. கர்த்தருடைய தூதன் இயேசுனுடைய பிறப்பிலே he settled the life of Jesus. பிறந்தபோது அலைச்சல், எங்கும் அங்குமாக போய் கொண்டிருந்தார்கள். But God gave them settlement. God gave them peace. ஒரு சமாதானத்தை இயேசுனுடைய பெற்றோர்களுக்கு அவர் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பாக அவர் பிறந்தார். இன்றைக்கு அவருடைய பிறப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். இயேசு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக பிறக்க வேண்டும். இயேசு நமக்குள்ளாக பிறக்க வேண்டும் என்றால் the child has to be formed. பிள்ளை உருவானால்தான் பிள்ளை பெற முடியும். அப்படியே எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? The child has to take root and the child has to be formed. இன்னைக்கு அந்த தேவதூதன் நம்மிடத்தில் வந்து நமக்கு ஃபேவரை கொடுத்து நமக்குள்ளாக இயேசு பிறக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். கண்களை மூடி நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். He is Gabriel who stands in the presence of God. தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிற காபிரியல் தூதன், தேவனுடைய சந்நிதியிலிருந்து அனுப்பப்பட்ட தேவதூதன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவதூதன். மரியாளுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். யோசேப்புக்கு வார்த்தையை கொண்டு வந்தார். மெய்ப்பர்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். 5 காரியங்களிலே 5 விசிட்டேஷன்ஸில் இந்த 3 பேருக்கு இந்த வார்த்தை வந்தது. 3 பேருக்கும் 5 முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காமன் வேர்டு என்ன தெரியுமா? ஃபியர் நாட். பயப்படாதீர்கள், ஐயப்படாதீர்கள். இந்த காலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்று ஆண்டவருடைய தேவதூதன் உங்களை தேடி வருவாராக. உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக அவர் பிரவேசிப்பாராக. நம்முடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கிற இருள் நீங்கும்படியாக, நம்முடைய பலவீனங்கள் நீங்கும்படியாக, நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கும்படியாக தேவதூதன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த காலையிலே இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை பார்த்து சொல்வோம், கர்த்தாவே, எனக்காக ஒரு செய்தியை நீ தருகிறேன். நான் என்னை உமக்கு நான் தர விரும்புகிறேன். மரியாள் அதை தான் சொன்னார் இல்லையா? What did Mary say? மரியாள் என்ன சொன்னார் என்றால், உம்முடைய வார்த்தையின்படியே அடியாளுக்கு ஆக கடவுது. Let it be according to your word. கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? Praise you Jesus. என்ன கொடுப்பேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன்
பேச வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு செய்தி எனக்கு தர வேண்டும் என்று நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த 5 வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பட்டவள் என்ற வார்த்தை, வேர்ட் ஆஃப் செலக்ஷன், வேர்ட் ஆஃப் சொல்யூஷன். உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. இந்த 5 காரியங்களையும் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் சமாதான பிரபு. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்களை நீர் அனுப்பும். அவர்களுடைய பிரச்சனையிலும், அவருடைய கண்ணீர்களிலும், அவருடைய ஜபங்களிலும் வீடுகளுக்குள்ளாக தேவதூதன் பிரவேசிப்பார்களாக. இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளின் ஆசீர்வாதத்தை நீர் அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. Lord, we receive the blessings of Christmas today. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையிலே கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். We receive God's favor. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளையிலிருந்து பெரியோர் வரை ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் எங்களோடு கூட இயேசு கிறிஸ்து மூலமாக தங்கி இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இருப்பதாக. ஆமென், ஆமென்.